தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஒரு நபர்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை. உங்ககிட்ட இருக்கிற தன்னம்பிக்கை யாராலையுமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு சிறப்பானதாக இருக்கும். உணர்ச்சி வசப்படுறதுலையுமே திறமையானவங்க நீங்கள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் மிகைப்படுத்துறது. ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதை மிகைப்படுத்துறதுல விரைவான நபர்களாக தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருப்பீங்க. அதே போல் எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழகிறதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் எரிச்சலூட்டக்கூடிய கவனத்தை தேடுவர்களாக கருதப்படுறீங்க. இந்த தனுசு ராசிக்கு இந்த சித்திரை மாதத்தின் கிரக அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் நன்மையை பெற முடியும், பலமாக என்ன அமையும், பலவீனமாக என்ன நடக்கும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். குரு பகவான் அதிபதியாக கொண்டது தனுசு ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுமுறை செய்யும். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் இருக்குது. தனுசு ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு உதவுறதுல மிகுந்த ஒரு ஆர்வம் கொண்டவங்களா இருப்பீங்க. குருவின் ஆதிக்கம் நிறைஞ்சது இந்த தனுசு ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பாருங்கள், இந்த ராசியில் இருக்கிறவங்க நல்ல ஒரு புத்திசாலிகளாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்கக்கூடிய ராசியாக இருப்பீங்க. பொதுவாக இந்த ராசிக்காரங்கிட்ட எதிர்த்து போராடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக அமைப்பு எப்படிலாம் இருக்குது, என்ன விஷயத்தில் நன்மையை பெறுவீங்க அப்படிங்கிறத வாங்க தெளிவாக பார்க்கலாம். நீங்கள் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிற ராசி அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை செய்வதால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் படிப்படியாக பெற முடியுங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு நன்மை கிடைக்க நீங்கள் வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யணும். அப்படி சிவபெருமான வழிபாடு செய்யும்போது நீங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை உச்சரித்து வழிபடுவது இன்னுமே பலன்களை இரட்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு நம்பிக்கையோடு தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். 2026ஆம் ஆண்டு இந்த சித்திரை மாதம் இப்போ பிறந்திருக்குங்க. இந்த சித்திரை மாதத்தோட கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதத்தோட அமைப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் பாருங்களேன் சாதகமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல திருப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான உயர்வாத மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு. பணவரவுமே இதுக்கு முன்னாடி நிறைய தங்கு தடைகளை சந்திச்சவங்களா இருப்பீங்க. பணவரவு இப்போ திருப்தி தரக்கூடிய வகையில் அமையும். தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணிக்கிட்டு பணத்தை விரயம் செஞ்சுட்டு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பண வரவு திருப்தியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் செலவுகளுமே ஒரு கட்டுக்குள்ளே வரப்போகுது. அதே போல் கடந்த மாதத்தில் பாருங்களேன், ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், ஒரு செலவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் கடன் வாங்கி பண்ணுறது, இந்த மாதிரி சூழலே ரொம்பவுமே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ அந்த சூழல் அப்படியே மாறுறது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு நிலை மாறுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்புணர்ந்து செயல்படணுங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை அடையலாம். எந்த அளவுக்கு கடுமையாக முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை பெறலாம். இதனால் சேமிப்பை நீங்கள் கண்டிப்பாக உயர்த்த முடியும். சேமிக்க தொடங்குங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய முயற்சிகள்லையுமே நீங்கள் இப்போ பங்கு பெறும் பொழுது வெற்றி வாய்ப்பை அடையலாம். வேலையில் நிறைய தடைகளையோ தாமதத்தையோ சந்திச்சுட்டு வந்த உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் பாருங்கள், அந்த தடைகள் எல்லாமே உங்களை விட்டு பரிபூரணமாக நீங்குது. நல்ல ஒரு பதவி உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் இதுவுமே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இந்த மாதம் இருக்குது. சொந்த தொழிலில் செய்கிறவங்களுக்குமே புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகுது. சுப நிகழ்ச்சிகள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்கள் குடும்ப உறவுகள் மத்தியில் கடந்த காலத்தில் நிறைய சண்டை சச்சரவுகளை சந்திச்சவங்களாம் தனுசு ராசிக்காரங்க இருப்பீங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் மறந்துட்டு மனம் விட்டு பேசுங்க. எல்லா இடத்துலையுமே ஒற்றுமையை நீங்கள் பேண முடியும். அதே போல் குடும்ப உறவுகளிடையே 3ஆம் நபரின் தலையீடு அவங்களோட ஆலோசனையை ஏற்காமல் இருக்கணுங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. கண்டிப்பாக பிரச்சனை எதுவுமே ஏற்படாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சுபமான ஒரு தருணத்தை உண்டாக்க முடியும்.
புதிய முயற்சி நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தருது. வேலையில் இருந்த தடை நீங்குது. வேலையில் நல்ல ஒரு உயர்வு, நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாற்றம், இது எல்லாமே வரும். அதுவும் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், சிறப்பான ஒரு காலகட்டமாக அது இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெற்றி வாய்ப்பை இப்போ பெற போகிறீங்க. குடும்பத்துலேயுமே இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்கள் குடும்பத்தில் பாருங்கள், இப்போ சுப நிகழ்ச்சி நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்லேயோ உங்கள் நெருங்கிய உறவினர் வீட்லேயோ உங்கள் தலைமையில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். அப்படி இருக்கும். அதே போல் அந்நியரோட தலையீடு உங்கள் குடும்பத்தில் மட்டும் வேண்டாம். அவங்களோட தலையீட்டால் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால தான் மற்றவங்களோட கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம உங்களுக்கான கருத்து என்னவோ அதில் உறுதியாக இருங்க. கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன தைரியமும் சரி, உங்கள் தன்னம்பிக்கையும் சரி இப்போ அதிகரித்து காணக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப நாளாக இருந்த நோய் உங்களை விட்டு நீங்குது. மருத்துவ செலவு குறைந்து காணப்படுது. படிப்படியாக பாருங்கள், உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரும். இன்னுமே நீங்கள் சிறப்பான ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கரெக்டான மருத்துவம், நல்ல மருத்துவரை அணுகணும். அதே போல் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்னுமே உடல் ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த உடற்பயிற்சி செய்கிறது, யோகா செய்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் சரி, மன ஆரோக்கியத்தையும் சரி, இது ரொம்பவுமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் இப்போ எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வரக்கூடிய பிரச்சனை எதுவுமே உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். அது என்னென்னா, விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தேங்காய் உடைத்து வழிபடுங்க. இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் நினைத்த காரியம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். நன்மைகள் உங்களை எல்லா வகையிலுமே வந்து சேரும். இது எந்த கிழமை பண்ணலாம், எந்த நேரம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் சுத்தம் பண்ணிவிட்டு விநாயகர் கோவிலுக்கு போய் அருகம்புல் முல்லை சாத்தி நீங்கள் தேங்காய் உடைத்து உங்களோட பிரார்த்தனையை மனமாற விநாயகர் பெருமான்ட்டு சொல்லிட்டு வாங்க. இந்த சித்திரையில் நீங்கள் நினச்ச நல்ல விஷயம் நடக்கும். உங்களோட வாழ்க்கையில் இருந்த தடை தாமதம் எல்லாமே அந்த தேங்காய் உடைவது போல் உடைஞ்சு போயிடும். கண்டிப்பாக விநாயகர் பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் சில நல்லது கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கும். அது இவ்வளவு நாள் தடைப்பட்ட திருமணமாக கூட இருக்கலாம், இல்லை குழந்தை பாக்கியமாக கூட இருக்கலாம். இவ்வளவு நாள் தடை தாமத்தை ஏற்படுத்திட்டு வந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பரிகாரமாக செய்யுங்க. கண்டிப்பாக நன்மைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெற முடியும். அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயந்தான் இது. இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் உங்கள் ஜாதக அமைப்பாலையுமே சில மாற்றத்தை பெற முடியும். அது எப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, ஃபோன் மூலிமா உங்கள் ஜாதக அமைப்பு சொல்லிங்கன்னா கண்டிப்பாக அதை வச்சு அவங்க உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குது, வரக்கூடிய காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பின்னாடி ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால அந்த கஷ்டம் வராமல் சூழலை நாம் எதிர்த்து போராட தயாராக இருக்கலாம். ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கான முன்னேற்பாடுகளை நம்ம செய்யலாம் இல்லையா? அதனால எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு விரைவான முடிவெடுக்க ஜாதக அமைப்பு உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். சூப்பரான யோகத்தை நீங்கள் பெறலாம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகம் பார்த்து இப்போது அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்களை நீங்கள் உணர்வீங்க. அதே போல் இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த விநாயகர் பெருமான் வழிபாடு, இந்த வழிபாடையுமே செய்யுங்க. இந்த வழிபாடு சிறப்பான உயர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கத்திலேயே பாருங்கள், மங்களகரமான ஒரு செய்தி சேர்ந்துருக்கும். இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை தாங்கி வந்த நீங்கள் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உணர போகிறீங்க. நீங்கள் கணவனின் மனம் அறிந்து மனைவி நடந்துப்பாங்க, மனைவியின் மனம் அறிந்து கணவர் நடந்துப்பாங்க. இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளுமே உங்களை விட்டு தள்ளி போகும். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது இன்னுமே நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண உறவினர்கள் சிலர் முயற்சி செய்வாங்க. அதிலிருந்து சாமர்த்தியமே விடுபட பாருங்கள். சகோதரன் மற்றும் சகோதரிகள் வருகையால் உங்கள் வீட்டில் இப்போ ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு பேசாமல் இருந்தவங்களுக்குள்ள நல்ல ஒரு அன்பு அந்யூன்யம் அதிகரிக்கும்.
அதே போல் சண்டை சச்சுறுகள் நீங்கும், உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க, நீங்களுமே அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உயர்வான நிலைக்கு வருவீங்க. இதனால் உங்களோட சொல் செயல் பேச்சு அப்படின்னு எல்லாத்துக்குமே தனி அங்கீகாரம், நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை உருவாகும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோவப்படாமல் நிதானமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாமல் கோவப்பட்டு பெண்ணை திரண்டு வர நல்ல பானை உடஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு சூழலையும் உருவாக்காதீங்க. கொஞ்சம் வார்த்தைகளில் நிதானமாக இருங்க, கோபத்தை குறைச்சிக்கோங்க. நிதானமாக செயல்பட்டால் கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே நன்மையை நீங்கள் பெற முடியும். இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தொடக்கம் அமோகமான வெற்றி வாய்ப்பையும் சந்தோஷமான சூழலையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வர முடியும். எல்லோரு இடத்துலையுமே அன்பு, நல்ல ஒரு மரியாதை இது அதிகரித்து காணப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பணப்பற்றாக்குறை இல்லாத ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை தாங்கி வந்திருப்பீங்க பண ரீதியாக. அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் இப்போ ரொம்பவுமே சுலபமாக எடுப்பீங்க. புதிய ஆடை வாங்குறது, புதிய அணிகலன் வாங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயம் நடக்கும். இல்லைன்னா ஒரு சிலர் பாருங்கள், இருக்கிற வீட்டை விட்டு புதுசாக ஒரு வசதியான வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு கூட வரும். சொந்த வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை புதுப்பிச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வீட்டை அழகுப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரையுமே சந்தோஷப்படுத்துவீங்க. அதுவும் வீட்டில் இருக்கிறவங்களோட, அதாவது மனைவி குழந்தைங்களோட ஆசைப்படி சில பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களையுமே மகிழ்ச்சியடைய செய்ய போகிறீங்க. இந்த அளவுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வரும். தொழிலில் நல்ல ஒரு உயர்வு இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிற பொருட்களை தரமான பொருட்களாக வச்சுருக்க பாருங்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களாம் பண ரீதியாக கவனமாக இருக்கணும். நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண ரீதியாக அசால்ட்டாக மட்டும் இருக்கக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ஒரு சிலருக்கு தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழல் வரலாம். உங்கள் பிள்ளைங்களோட படிப்புக்காக பெரிய மனிதரின் உதவியை நாட வேண்டிய சூழல் உருவாகுது. வேலை காரணமாக அரசியல் நண்பரின் உதவி உங்களுக்கு இப்போ தேவைப்படுது. அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செஞ்சாலே போதும், அதுக்கான அங்கீகாரம் பாராட்டு கண்டிப்பாக வந்து சேரும். உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா கூட இருக்கிறவங்களே ஏதாவது பிரச்சனையை கூட பண்ணி விட்டுருவாங்க. அதனால் உங்கள் வேலையில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் அப்படிங்கிறது இப்போ ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்வதால் நீங்கள் எதிர்பார்த்து இடமாற்றத்தையும் பெறலாம். அதிகாரிகளோட ஆதரவை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குமான்னு நினச்சா எதிர்பார்க்க முடியாதுங்க. சாதகமான ஆதரவு இல்லை. அதனால தான் வேலையில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். மாத இறுதியில் அரசு பணியாளர்களுக்கு உங்கள் வேலையில் சில வேலை சுமை அதிகரிக்கும். நீங்களுமே கொஞ்சம் கவனமாக தான் உங்கள் வேலையில் செயல்படணும். வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்தாலுமே அதுக்கான வருமானம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடந்தாலும் வருமானம் பற்றாக்குறை பெருசாக இருக்காது, சீராக தான் இருக்கும். தொழிலில் உத்வேகத்தோடு செயல்படுங்க. போட்டியாளர்களை முறியடித்து நீங்கள் வெற்றி நிலையை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. பெரும்பாலும் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து வெளியேறி வந்துடுவீங்க. கொடுக்கல் வாங்கலில் மட்டும் ரொம்பவுமே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்ப பெண்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் பக்கபலமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் எடுத்துமோ கௌத்தமோன்னு ஏதாவது விஷயத்தில் செயல்பட்டால் வருத்தமும் வருங்க. அதனால தான் குடும்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு பெரும்பாலும் அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமான அமைப்புகளாகவும் இருக்குது. நீங்கள் எப்படி பிளான் பண்ணி உங்களுக்கான காரியங்களை சாதிக்கிறீங்க அப்படிங்கிறதா இருக்குது. உங்களுக்கான வேலையை நீங்கள் சரியாக செஞ்சாலே போதும். அதுக்கான பாராட்டு, அதுக்கான அங்கீகாரம், இது ரெண்டையுமே நீங்கள் பெற முடியும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சாதகமான சூழல் வருது. நீங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கான பணியை சிறப்பாக செய்கிறதுனால சில சலுகைகளையுமே இந்த மாதம் பெற முடியும். வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதுமே நல்லது. ஓம் அறிவுக்கு குருவே போற்றி, ஓம் அழிவிலானே போற்றி. இந்த ஒரு மந்திரம் குரு பகவான் வழிபாடும் போது சொல்ல வேண்டிய மந்திரம். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான் தான் ஒரு ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடும் இந்த ஓம் அறிவுக்குருவே போற்றி, ஓம் அழிவிலானே போற்றி இந்த மந்திரமும் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய இன்னல்களை சந்தித்தவங்களாக நீங்கள் இருக்கீங்க. அந்த இன்னலிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
உங்கள் வேலையாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நிறைய பிரச்சனைகளையும் நிறைய தடைகளையும் தாண்டி வந்தவங்களாம் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ ஏற்பட்டிருக்க அமைப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மை எல்லா வகையிலுமே பெறலாம். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுலேயும் சரி, அதே போல் வருமானத்தை சேர்க்கறதுலேயும் சரி, உங்களுக்கு இப்போ ஆர்வம் அதிகரித்து காணப்படும். குரு பகவானோட கடாட்சம் நிறைஞ்சவங்க தான் இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பாக்கியஸ்தான அதிபதி தான் சூரியன். அவர் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறதுனாலையும் பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானம் ரெண்டுமே இப்போ வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக செயல்படணும். கவனமாக இல்லைன்னா அதில் பிரச்சனையுமே வரும். திட்டங்கள் பலிக்காமல் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா கூட மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. உங்கள் மனசு கொஞ்சம் பற்றற்ற நிலையை விரும்பும். உங்களோட அனுசரணையான அணுகுமுறை எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தும். பொது காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புகழும் சரி, அந்தஸ்தும் சரி, செல்வாக்கு, கௌரவம் உயருது. உங்களோட இன மத இயக்கத்திலும் முதன்மையான பதவியோ கௌரவம் உங்களை தேடி வரும். சிலருக்கு பாருங்கள், காதல் திருமணம் கைகூடும். மறுமண முயற்சி கூட விரைவாக நடக்கும். வாழ்க்கை துணையால் கொஞ்சம் செலவு வரும். சிலருக்கு எதிர்பாலினத்தால் மனசுமை வரும். ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுலையும் பொருட்களை சேமிக்கிறதுலையும் இந்த தடவை தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும். கடந்த காலத்தை பார்க்கும் பொழுது இந்த காலம் தொழிலும் சரி, வியாபாரமும் சரி, எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்புகள் எப்படி உருவாக்குறீங்க, அது எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுக்கான சூழலே உருவாகுதுங்க. வீடு கட்டக்கூடிய எண்ணம், நிலம் வாங்கணும் எண்ணம், இந்த வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நீங்கள் மனசில் வச்சுட்டு இருந்த எண்ணம் இப்போ பழிக்கும். தாய் வழி சொத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பங்கில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா கூட அந்த குழப்பம் பாருங்கள் இப்போ தீரும். தாய் வழி சொத்தில் நிலவி வந்த குழப்பம் தாய்மாமன் ஆதரவால் உங்களுக்கு இப்போ தீருது. வேலை பளுவின் காரணமாக நேரத்துக்கு நேரம் சாப்பிட முடியாது போல் இருக்கும். உங்கள் உற்றார் உறவினர் அவங்கக்கிட்ட நீங்கள் இப்போது நடந்துக்கிறத வச்சு நல்ல ஒரு வரவேற்பு, உங்களுக்கான இக்கட்டான சூழல், அவங்களோட உதவி இதெல்லாமே கிடைக்கும். உங்களை வேண்டாம் அப்படின்னு விட்டு போன விலகி சென்ற உறவுகள், நண்பர்கள் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லதுங்க. குலதெய்வத்தின் பரிபூரண அருளையுமே பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாட்டு இதெல்லாம் செய்யணும். இதை செஞ்சால் தீமைகள் விலகும், நன்மை அதிகரிக்கும், அரசு வழியில் ஆதாயம் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், தங்கு தடைகள் முழுமையாக உங்களை விட்டு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அந்த நல்ல விஷயம் உங்கள் கை வந்து சேராமல் இருக்கும். இந்த தடைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரி எந்த ஒரு தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் உங்கள் முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்யணும். இந்த 2 வழிபாடுமே எண்ணற்ற நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குலதெய்வம் பித்ரு வழிபாட்டில் உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் தொடர்பான உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை இப்போ தீரும். உங்களோட எண்ணம் ஈடேறும். உங்கள் அம்மாவோட நல்லாசியும் அஸ்தியும் உங்களுக்கு இப்போ கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் பாராமுகம் காட்டிய உங்களோட மூத்த சகோதரர் உங்கள் வீட்டில் சுப நிகழ்விற்கு முன்வந்து நின்று உங்களுக்கு உதவியாக இருப்பார். குழந்தைங்களோட கல்வி, அவங்களோட முன்னேற்றம், ஆரோக்கியம் இது சம்மந்தமாக மன நிறைவு பெறுவீங்க. வெளிநாடு படிப்பு, வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும். கடினமாக உழைப்பும் கடினமான முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் உங்களுக்கான இலக்கை, உங்களோட லட்சியத்தை கண்டிப்பாக அடைய முடியும். தாராள தனவரவால் குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி கலகலப்பு அதிகரிக்குது. திருமண பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வரும். சிலருக்கு விருப்பமாக நினச்சிட்டு இருந்த ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. திருமண தடை அகன்ற தகுதியான வரன் வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் ஆர்வத்தை குறைச்சிக்கிட்டு கல்வியில் படிக்கிறதுல அதிகமாக கவனம் செலுத்துங்க. உங்களோட கெட்ட சவகாசங்களை கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குது. ரொம்ப நாளாக என்னன்னே தெரியாமல் ஒரு சில நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு வைத்தியம் செஞ்சால் நோய் பரிபூர்ணமாக குணமாகும். நீண்ட கால நோய்க்கு சிகிச்சையின் பலன் இப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் பற்றி கூறக்கூடிய 5ஆம் இட சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாசை இருக்குது. அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வச்சு வருமானத்தை அதிகரிப்பீங்க. பொன் பொருள் சேர்க்கை இருக்குது. வராக்கடனும் வசூலாகும். போட்டி பந்தயத்தில் நீங்கள் பங்கு பெறும் பொழுது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். பல வருடமாக விற்க முடியாமல் இருந்த இடத்த கூட இப்போ நல்ல விலைக்கு விற்று நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க.
முதலீடு இல்லாத கமிஷன் அடிப்படையில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஆன்லைன் வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் வரும். பேச்ச மூலதனமாக கொண்டவங்களுக்குமே சிறப்பான ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய அமைப்பும், நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய அமைப்பும் இப்போ உருவாகியிருக்குது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலத்தை விட இந்த மாதம் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு. எல்லா வகையிலுமே தெய்வத்தின் பரிபூரண அருளால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை பெற உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நேயர்களே.